300 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 மாசம் பில்லுக்கு 900 யூனிட் வரைக்கும் இபி பில் சுத்தமா வராது. லூமினஸ், யூடிஎல், லூம் சோலார், லிவ்கார்டு, ஸோ மைக்ரோடெக், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து இங்க இருக்குங்க. 25 வருஷம் வாரண்டி வந்துடும். கிட்டத்தட்ட 3000 யூனிட் வரைக்கும் டோட்டலாவே இபி பில் வராதுங்க. இதை பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. மோனோபெர்க் பேனலா இருக்கிறதுனால உங்களுக்கு மார்னிங் 7 o'clock இருந்தே சார்ஜிங் ஸ்டார்ட் ஆயிரும். 50 கிலோவாட்டுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் டைப் இன்வெர்ட்டருங்க. மொபைல்லேயே இதை மானிட்டர் நீங்க பண்ணிக்கலாம். 150. ஆமா, இது அத்தனையுமே இப்போ சோலார் பவர் ஓடிட்டு இருக்கு. பவர் கட்டுங்கிறது பகல் டைம்ல இருக்கவே இருக்காது. என்னன்னா லோன் ப்ரொவைட் நம்ம பண்ணி தரலாம். வணக்கம் தமிழ் மார்க்கெட். நிறைய பேர் வந்து உங்க வீட்டுக்காக இருக்கட்டும், கமர்ஷியல் ஏரியா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்கட்டும், இப்போ சோலார் பேனல்ஸ் வாங்குறதுக்காக வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரதர் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் டீலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. நம்ம பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்னன்னு சொல்லிடுறோம். நம்ம பேர் வந்து சுரேஷுங்க. ஓகேங்க. ஸோ கம்பெனி நேம் சுரேஷ் என்டர்பிரைசஸ். ஸோ சென்னை அண்ட் கோயம்புத்தூர், திருப்பூர்ல வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபீஸ் வச்சு. மற்ற எல்லா இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம டைரக்டாக ஃபீல்டு விசிட் பண்ணிட்டு பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே ப்ரோ. இப்போ சோலார் பேனல் அப்படின்ற போது நிறைய பேர் வந்து இப்போ ஆர்வம் காட்டுறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மக்கள் மத்தியில் இப்போ சோலார் பேனல்ஸ் வந்து எப்படிங்க ப்ரோ நல்லா ஆர்வமாக போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கவர்மெண்ட் முதல்ல வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து ஓரளவு கம்மியாக இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், கமர்ஷியல்ஸுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியலுக்கெல்லாம் வந்து சப்சிடி ஸ்கீமெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மானியத்திலலாம் நம்ம சோலார் போட்டு கொடுத்துட்ருக்கோம். வீடுகளுக்கு மானியத்தில் பண்ணி கொடுக்குறோம். அது போக இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சோலார் போடுறதுல டைரெக்டாக விட இன்டைரக்டாக நிறைய உங்களுக்கு காஸ்டிங் சேவிங் இருக்குது. ஸோ ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் நீங்கள் அதை அப்படியே வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கலாம் கம்பெனியோட இதில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் இருந்து மானியம்லாம் கொடுக்குறாங்க. ஆமாங்க ப்ரோ. ஸோ இப்போ இந்த மானியத்தை பற்றி நிறைய பேருக்கு ஆக்சுவலாக டவுட்டு நிறைய இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ப்ரோ. ஸோ ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2 வகையான ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து மார்ச் 8க்குள்ளே போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியெல்லாம் ஒரு ஸ்கீம் சொல்லியிருந்தாங்கல்லங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஓவரால் என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டேட்டா லிஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் டெண்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. டெண்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஸோ லைக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிக் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்க, டாடா, அதானி, ஸோ இந்த மாதிரிலாம் வருவாங்க. அவங்க எல்லாம் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து உங்களோட ரூஃப் டாப்பில் வந்து சோலார் போட்டு தருவாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு 300 யூனிட் வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக தராங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு தேவையான இபி பில்லை டோட்டலாக என்டையராகவே ஜீரோ பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 1 கிலோவாட், 2 கிலோவாட், 3 கிலோவாட்லேருந்து அப் டு 10 கிலோவாட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க, எலிஜிபிள் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவாட்டுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000 மானியம், 3 கிலோவாட்டுக்கு வந்து 78,000 மானியங்க. ஓகே. இப்போ 3 வீடு ஃபுல்லாக கரண்ட் வேணும்னா அப்படின்னா 3 கிலோவாட் போட்டால் கரெக்டாக இருக்குங்களா? 3 கிலோவாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளுக்கு 15 யூனிட் கொடுக்கும் சோலார் பவர் பிளான்ட். ஸோ கிட்டத்தட்ட 2 மாசம் பில்லுக்கு 900 யூனிட் வரைக்கும் இபி பில் சுத்தமாக வராது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டாலி ஆப்ஷன் இருக்கிறனால 900 யூனிட் வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக 3 கிலோவாட் போடலாம். ஒரு 1500 யூனிட் அப்படிங்கும்போது 5 கிலோவாட்டுங்க. ஸோ அவங்க வந்து இ வெஹிக்கிளாக இருந்தாலும் ஸோ 3 கிலோவாட்டில் இ வெஹிக்கிள்லேருந்து எது வேணாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ வீட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இ வெஹிக்கிள் இப்போ எல்லாமே வந்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கு அப்கமிங்கில். ஸோ இ வெஹிக்கிள் பிளான் பண்ணுறவங்க இல்லை இ வெஹிக்கிள் வச்சிருக்கிறவங்களாம் ஸோ மானியத்தில் இந்த மாதிரி இது போட்டு நீங்கள் வெஹிக்கிளை ஃபுல்லாகவே சோலாரில் டோட்டலாக சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வீட்டில் வந்து போடுறாங்க அப்படின்னா ப்ரோ, இப்போ நீங்கள் 1 கிலோவாட்டுக்கு 30,000 மானியம் தராங்க. ஸோ இப்போ அந்த 1 கிலோவாட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஜென்ரலாக சார்ஜ் ஆகும் ப்ரோ? ஆக்சுவலாக வந்து 1 கிலோவாட் 2 கிலோவாட்டுங்கும் போது இனிஷியல் காஸ்ட் கண்டிப்பாக கூட தான் இருக்கும். பட் ஆனால் அந்த எபவ் 3 கிலோவாட் அந்த ப்ளஸில் போகும்போது உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 கிலோவாட் இன்வெர்ட்டருக்கும் 3 கிலோவாட்டுக்குள்ள இன்வெர்ட்டருக்குள்ள டிஃப்ரெண்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு 1800 அந்த ரேஞ்ச் தான் வித்தியாசம் வரும். ஸோ பட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி பிராண்டட்ஸில் இப்போ நம்ம பண்ணுறதுலாம் வந்து ஒரு A கிளாஸ் பேனல்ஸுங்க. அதாவது லைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க பேனல்ஸ். இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே கம்பெனிஸ் இருக்காது. ஸோ ஆஃப்டர் தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான வாரண்டி கிளைம் ஏதாவது கிடைக்குன்னா அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் பேனல்ஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைச்சிரும். அது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து அதோட கம்பெனிஸே வந்து இங்கேயே இருக்கும். இப்போ லைக் வந்து பார்த்தீங்கன்னா லூமினஸ், யூடிஎல், லூம் சோலார், லிவ்கார்டு, ஸோ மைக்ரோடெக், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் இங்கே இருக்கும்போது ஸோ இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ அப்படிங்கும்போது இப்போ 8 வருஷம் இன்வெர்ட்டர் வாரண்டி தராங்க அப்படின்னா 8 இயர்ஸில் என்ன ப்ராப்ளம்னாலுமே உங்களுக்கு 24லேருந்து 48 ஹவர்ஸில் அந்த கம்பெனிஸோட டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கே வந்து எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ அதே மாதிரி 10 இயர்ஸ் பேனல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, அடிஷனல் 15 இயர்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நாளைக்கு வந்து நீங்கள் போய் அலைய தேவையில்லை. இப்போ ரெசிடென்ஷியல்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்கு நான் போடுறேன் அப்படின்னா இப்போ ஒரு 1 கிலோவாட் போட்டேன்னா அதில் என்னென்ன ப்ரோ ரன் ஆகும்? ப்ரோ ஆக்சுவலாக வந்து ஆஃப் கிரிட்ல தான் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் இருக்குங்க. இப்போ 1 கிலோவாட் போடுறோம்னா லைட்டு போடலாம், ஃபேன் போடலாம், டிவி போடலாம், மிக்சி, ஃப்ரிட்ஜ், அந்த நம்ம கொடுக்கக்கூடிய லோடு வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 8 VA இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும்.
பட் ஆன் கிரிட்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. இல்லை மினிமம் நீங்கள் சோலார் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா மோர் தென் 4000க்கு மேலே இபி பில் பே பண்ணுறீங்கன்னா சோலாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப குயிக்காக இருக்கும். பட் பிலோ 3000 4000 இருக்கும்போது அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROIங்கிறது அப்படியே உங்களுக்கு 8 years 10 years அப்படி வரும். அப்போ அது நம்ம செலவு பண்ணி ரிட்டர்ன் எடுக்கிறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து அட்வைசபிள் கிடையாதுங்க. மினிமம் ஒரு 4000க்கு மேலே 5000க்கு மேலே இபி பில் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 60,000 சாலிடாக வந்துடும். 60,000னா நம்ம இதில் ஒரு 3 கிலோவாட்டுக்கு நம்ம 2 lakh ஸ்பெண்ட் பண்ணுறோம் நீங்களே, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்து 2 lakh நம்ம பே பண்ணுறோம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா 3.5 yearsல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் கொடுக்குற அமௌண்ட் வந்து ரிட்டர்னாக கிடைச்சிரும். ரிட்டர்ன் சாலிடாக கிடைக்கும். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் ஒன்றில் அப் டு 10 கிலோவாட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1,18,000 வரைக்கும் மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ பேஸ் 1 கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பேஸ் 2 வந்துருச்சுங்க. பேஸ் 2ல தான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 68,000 78,000 30,000 60,000 78,000ங்கிற 3 ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நிறைய ஸ்லாப்ல இருந்தது. அப் டு 10 கிலோவாட் வரைக்குமே உங்களுக்கு 1,18,000 வரைக்கும் மானியம்லாம் வந்துட்டு இருந்தது. ஓகே. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி தரும்போது அந்த மானியத்தையும் கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துருவோம். தாராளமாக வாங்கி தரலாங்க ப்ரோ. என்னன்னா இப்போ இபி வந்து யாரோட பேரில் இருக்கோ அவங்களோட கேன்சல் செக் லீஃப், அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் இபி பில்லு, தென் அதுக்கப்புறம் இபி நெட் மீட்டர் அப்ளை பண்ணுறதுக்கான ரிசிப்ட். ஸோ இந்த வகையான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதுங்க. அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருவோம். டேரெக்டாக அவங்களோட கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள்லேருந்து அதிகபட்சம் ஒரு 40 நாளுக்குள்ளேயே அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அவ்வளோதான். நம்ம இப்போ ஒரு வீட்டில் ஒர்க் எடுக்கிறோன்னா எவ்வளோ நாளுங்க ப்ரோ ஆக்சுவலாக வந்து இது மானியத்தில் போகிறதுனால டிசிஆர் பேனல்ஸ் தான் போடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசிஆர் பேனல்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து ஒவ்வொரு பிராண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து ஹை லோன்னு மாறி வருது. ஸோ அதனால தான் நாங்கள் மல்டி பிராண்ட் பண்ணுறோம். மெயினாக ஏன் மல்டி பிராண்ட் பண்ணுறோம்னா இப்போ நம்ம ஒரு பிராண்டு கொடுக்கும்போது சடனாக வந்து அதோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ ஆனால் இது இந்த 4 வகையான பிராண்டுக்கும் ஒரே மாதிரியான வாரண்டி ஒரே மாதிரியான சர்வீஸ் தான் நம்ம கிளைம் பண்ணி கொடுக்குறோம். பேனலில் எது டிஃப்ரென்ஸ் இருக்காது? பேனலில் எந்த வகையான டிஃப்ரென்ஸ் இல்லைங்க ப்ரோ. ஸோ இந்த 4 வகையான இதுக்குமே வந்து 25 வருஷம் வாரண்டி வந்துடும். ஸோ 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துருங்க. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது உங்களுக்கு. ஸோ வாரண்டி எல்லாமே சேம் அதே வாரண்டியே தான். இந்த வீட்டில் நம்ம எவ்வளோ கிலோவாட் போட்டுருக்கோம்? இது வந்து 10 கிலோவாட்டுங்க ப்ரோ. ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் டேக்கு வந்து 50 யூனிட் கிடைக்கும். கிட்டத்தட்ட 3000 யூனிட் வரைக்கும் டோட்டலாகவே இபி பில் வராதுங்க. இபி பில் சுத்தமே வராது. 3000 யூனிட் வரைக்கும் இபி பில் வராது. 3000 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இபி பில்ங்கிறது ஸ்டார்ட் அப் ஆகும். கார்டனிங் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். ஏதாவது கார்டன் கண்டிப்பாக சூப்பராக இதாகும். ஓகே. ஸோ கார்டனிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னா இந்த மாதிரி ஹைட்டு போடும்போது கொஞ்சம் கிளீனிங் மட்டும், ஏன்னா இதை பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. 25 வருஷம் என்னன்னா மாசத்துக்கு ஒரு டைமாவது ஒன்ஸ் வந்து நம்ம பேனலை க்ளீன் பண்ணி விட்டாதான் ஈல்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ ஏன்னா இது எல்லாமே மோனோபெர்க் டெக்னாலஜிங்க. ஸோ எல்லாமே 550 வாட்ஸ் அந்த மாதிரி பேனல்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் ரேட்டிங் வோல்ட் ரேட்டிங் எல்லாமே கூட தான். ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த பெர் கிலோவாட்டுக்கு 5 யூனிட்ங்கிறது சாலிடாகவே கிடைச்சிரும். ஓகே. உங்களுக்கு சார்ஜிங் டைம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 o'clockலேருந்து ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock வரைக்குமே உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ப்ரோ இங்கே டோட்டலாக எவ்வளோ கிலோவாட்டுங்க ப்ரோ நம்ம போட்டிருக்கோம்? ப்ரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோவாட் ப்ரோ. 50 கிலோவாட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோவாட் பேனல் லோட் பண்ணியிருக்கோம். சரிங்க ப்ரோ. இன்னொரு பேலன்ஸ் 5 கிலோவாட் வந்து கஸ்டமர் வந்து யூசேஜ் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலான்னு இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் மந்த் போயிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக இந்த லோடு வந்து 45 கிலோவாட்டுக்கு தான் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை பேனல்ஸ் ப்ரோ வருது? இது என்ன பேனல்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 90 பேனல் ப்ரோ மொத்தமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 550 வாட்ஸ் மோனோபெர்க் ஆஃப் கட் டெக்னாலஜி. உங்களுக்கு 25 இயர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி 85%. ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வருது. எல்லாம் மேக் இன் இந்தியா ப்ராடக்ட் தான். ஸோ கம்பெனிஸோட ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே நம்மளே கூட கிளைம் பண்ணி கொடுத்துருவோம். பிரச்சனை இல்லை. ஓகேங்க ப்ரோ. கம்பெனியோட சேனல் பார்ட்னர்ஸ் தான். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோபெர்க் பேனலாக இருக்கிறதுனால உங்களுக்கு மார்னிங் 7 o'clockலேருந்தே சார்ஜிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஆல்மோஸ்ட் 6 o'clock வரைக்குமே சார்ஜஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ பீக் ஹவர்ஸ் அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 5 மணி ஆச்சுங்க. ஓகே. ஸோ இந்த 5 மணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் வந்து ஒரு ஓரமாக இருந்து அடிக்குது. அப்போ கூட இதில் சார்ஜஸ் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பெர் டே வந்து 10 hours சார்ஜிங் ஆகும். பீக் ஹவர்ஸில் 5 hours, நான் பீக் ஹவர்ஸில் ஒரு 5 hours, டோட்டலாக ஆல்மோஸ்ட் 10 hours வரைக்கும் சார்ஜ் பண்ணும். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இது வந்து இதோட ரூஃபில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்கோம். ஆமாங்க. ஓகே ப்ரோ. ஸோ அங்கே தான் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அப்படி தானேங்க? அங்கே மறுபடியும் ஒரு 5 கிலோவாட் பேனல் மட்டும் ஆட் ஆகுது ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ஃபுல்லாக ரூஃபில் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு கீழே எல்லாமே ஃபால் சீலிங் கூட பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு சொட்டு ட்ராப் கூட உங்களுக்கு இருக்காது. ஓகே. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுலாம் இந்த இதில் தான் எடுப்போம். ஓகே. உங்களுக்கு வந்து EPDM சீட் போட்டு மேலே ரிவர்ட் போட்டு அதெல்லாம் கடிப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு இதாகாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாக்வே போடுறோம். வாக்வே போட்டு ப்ளஸ் இண்டிவிஜுவலாக ஆட்டோமேட்டிக் கிளீனிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஓகேங்க. கொட்டேஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். சார் இன்னும் ஓகே பண்ணல. சப்போஸ் அவர் ஓகே பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக டெய்லி மார்னிங் வந்து டைமர் செட் பண்ணிட்டோம்னா ஓகே டெய்லி மார்னிங் டைம் வந்து அதுவே க்ளீன் பண்ணிடும். ப்ரோ இங்கே ஒரு நாளைக்கு எத்தனை கிலோவாட் ப்ரோ வருது இப்போ? ப்ரோ இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 250 யூனிட் பெர் டேங்க. 250 யூனிட்ஸ் பெர் டே வந்து ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 95% அச்சீவ் ஆயிரும் ப்ரோ. ஏன்னா எல்லாமே மோனோபெர்க் ஆஃப் கட்ங்கிறதுனால சாலிடாகவே அச்சீவ் ஆயிரும் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 90% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ என்னன்னா ப்ரொடக்ஷன் போட்டு லைன் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ஓகே. இது எர்த்திங் இதெல்லாம் போட்டு பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா வாக்வே போடணும். ஸோ ஆட்டோமேட்டிக்
ஆட்டோமேட்டிக் க்ளீனிங் சிஸ்டம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதையும் பார்த்தலாம்னு சொன்னதுனால சரி சடன் பிளானில் வந்தோம், அப்படியே இதை பார்த்தோம். மேலே வந்து பேனல்ஸ் எல்லாமே காமிச்சிங்க. ஸோ அதோட அவுட்லெட் எல்லாமே இங்கே தான் வருதுங்களா? ஆமாங்க. ஸோ மேலே இருக்கிற 90 பேனலுமே ஓகே இதில் இந்த டிபியில் கனெக்ட் ஆயிரும். ஓகே ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SPD ப்ளஸ் DC ஃபியூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக. அது எத்தனை பேட்டரி ப்ரோ சேவ் ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 பேட்டரிங்க. 20 பேட்டரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து 40 பேட்டரி தேவைப்பட்டால். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பகல் டைம் ஃபுல்லாக ஸ்டோரேஜ். ஓகேங்க ப்ரோ. ஸோ நைட்டு வந்து 2 மணி நேரம் தான் பேக்கப் இருக்கும். ஸோ பேட்டரி பேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் இருக்கிற லோடுக்கு வந்து சப்ளை பண்ணும். ஆஃப்டர் தட் வந்து மேக்ஸிமம் அதுக்கு மேலே டே டைமில் வந்து சுத்தமாக EB யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்க ப்ரோ. ஸோ நைட் டைம் கரண்ட் போகிறது ரொம்ப ரேர் தான். அப்படி போச்சுனாலும் ஒரு ½ அன் ஹவர் பேக்கப்பில் இதாகும். மறுபடியும் பேக்கப் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து இந்த பக்கம் மறுபடியும் 40 பேனல்ஸ் 40 பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்லுங்க. அது என்னன்னு மட்டும் சொல்கிறீங்களா ப்ரோ? இது ஆக்சுவலாக வந்து ஜெட்டா அப்படிங்கிற இன்வெர்டர் UTL பிராண்டோடது. ஸோ இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் எல்லாமே ஆன் கிரிட் பண்ணியிருக்கோம். ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் பண்ணியிருப்போம். ஸோ ஆஃப் கிரிட் ஆன் கிரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுலையுமே வந்து எல்லா பிராண்ட்ஸ்லையுமே வந்துடும். ஓகே. பட் இது வந்து 50 கிலோவாட்டுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் டைப் இன்வெர்ட்டருங்க. இது ஒரு ஹைபிரிட் இன்வெர்ட்டர். இதுதான் இன்வெர்ட்டர். ஆமாம், இதுதான் இன்வெர்ட்டருங்க. ஸோ இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EB சப்போர்ட் தேவையே கிடையாது. ஓகே. EBல நம்ம பர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், டேரெக்டாக நம்மளே கொடுத்து இது பண்ணிக்கலாங்க. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இங்கே டோட்டலாக இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுங்க ப்ரோ? இந்த ஸோ டோட்டலாக ஷோரூம் மட்டும் 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 20,000 ஸ்கொயர் ஃபீட். 20,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஷோரூம் மட்டும். ஓகே. இந்த குடோன் இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 ஏக்கரா கம்ப்ளீட்டுங்க. ஓகே. 1 ஏக்கரா ஃபுல்லாகவே நம்ம இந்த கரண்ட்ல இருந்து யூஸ் ஆமாம், இந்த இதுலேருந்து ஃபுல் சப்ளை இருக்குது குடோனில். ஓகே. ஷோரூம்குள்ள எல்லாத்துலேயுமே வந்து ஏன்னா பகல் டைம் வந்து குடோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. பகல் டைம் ஃபுல்லாக ஷோரூம் இது போயிடும். ஓகே ப்ரோ. 6 to 8 o'clock வந்து குடோன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த குடோனோட பவர் அங்கே வந்துருங்க. ஓகே. இப்போ ஜென்ரலாக இப்போ சோலார் போடலன்னா இங்கே எவ்வளோங்க ப்ரோ கரண்ட் பில் வரும்? கிட்டத்தட்ட கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாங்க. இது வந்து 2 லட்ச ரூபாங்கிறது பார்த்து யூஸ் பண்ணுறதுனால. ஓகே. ஸோ ஏன்னா இது வந்து டெம்பரரி லைனில் இருக்குது. ஓகேங்க ப்ரோ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா EB வந்து பர்மிஷன் கிடையாது, டெம்பரரி லைனில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே ஆன் கிரிட்டும் போட முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த செட்டப் போட்டு பகலில் காலையில் ஒரு 9 o'clock 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஓகே EB ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 o'clock வரைக்கும் ஃபுல்லாக சோலார்லேயே ஒட்டிடலாம். ஓகே. ஸோ இவங்களோட மேக்ஸிமம் பிஸ்னஸ்ங்கிறது இந்த டைம் தான். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் மேக்ஸிமம் பிஸ்னஸ். ஒரு ஷாப்புங்கிறதுனால மேக்ஸிமம் ஈவினிங்குள்ளே க்ளோஸ் ஆயிருங்க. ஸோ 5 o'clock மேலே மட்டும் தான் ஒரு பேட்டரி பேக்கப்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் ஆகும். ஓகே. 6 o'clock அதுவும் முடிஞ்சிடும். ஸோ 6 to 8 ரன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி 2 மணி நேரம் மட்டும் EB எடுப்பாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 10 hours வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடிக்கிற வெயில வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே. இப்போ எவ்வளோங்க போறீங்க கரண்ட் பில் வந்துட்டு? ப்ரோ இது இப்போ தான் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணி கொடுத்தோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு திருச்செங்கோட்டில் போட்டிருந்தோம். சரிங்க ப்ரோ. அவங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30,000 என்னமோ கட்டிட்டு இருந்தாங்க. சரிங்க ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அதெல்லாம் போட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களோட EB பில்லே 4,000-5,000 குறைஞ்சது. 30,000-30,000 4,000-5,000 EB பில் கட்டுற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகே. ஸோ ஏன்னா உங்களுக்கு டியூரிங் டே டைம் மார்னிங் டைம் வரும்போது ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆஃப் பண்ணிடுவாங்க. EB இப்போ திருச்செங்கோட்டில் ஒருத்தங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மார்னிங் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஈவினிங் வந்து ஆன் பண்ணிக்குவாங்க. ஸோ நைட் டைம் ஆன் பண்ணிக்குவாங்க, 7:30க்கு மேலே வந்து ஆன் பண்ணிக்குவாங்க பேட்டரி பேக்கப்பில். ஸோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு மெயினாக இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் நிறைய போட்டுட்டு கமர்ஷியல் ஏரியா எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆன்கிறது இன்வெர்டர். இது இந்த இன்வெர்டர் வந்து ஆன் ஆகிருக்கிறதுக்கு அர்த்தங்க. இன்வெர்டர் ஆன்கிறது இப்போ சோலார் பேனல் ப்ளஸ் இல்லை பேட்டரி இந்த ரெண்டு மூலமாக வரும்போது DC கரண்ட்டுங்க. அந்த DC கரண்ட் வந்து AC கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகும்போது இந்த இன்வெர்டர் ஆன்கிறது வந்து லைட் எரியும். அடுத்து SPV சார்ஜிங். ஸோ சோலார் பவர்லேருந்து சார்ஜ் வருதுன்னா உங்களுக்கு SPV சார்ஜிங்கிறது லைட் எரியுங்க. EB கரண்ட் யூஸ் பண்ணி சார்ஜ் ஆகுது அப்படின்னா இந்த லைட் எரியும். ஸோ இப்போ வந்து EB கரண்ட் யூஸ் பண்ணல சார்ஜ் எல்லாம் பண்ணல. ஸோ அதான் இங்கே ஸ்டேட்டஸ் வந்து கிரிட் சார்ஜர் ஆஃப். கிரிட்லேருந்து தான் EBலேருந்து சார்ஜ் ஆகிறது ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இதிலே பார்க்கலாம். ஆமாம், A to Z எல்லாம் இதிலே பார்த்துக்கலாம். இது போக வந்து மொபைல்லேயே இதை மானிட்டர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோன்லேயே வந்து டெய்லி எவ்வளோ கரண்ட் எடுக்கிறீங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில் எடுத்துக்கலாம். இப்போ ஸோ இது இன்வெர்டர் ஆன் இருக்குது, சோலார் சார்ஜ் ஆனில் இருக்குன்னு வரும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். இது வந்து EBக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இதில் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இது வந்து டிசேபிள் பண்ணியிருக்கோம். இது வந்து டெம்பரரி லைன். ஸோ நம்ம டெம்பரரி லைனுக்கு தான் டிசேபிள் போட்டுட்டு இருக்கு. அடுத்து கிரிட்லேருந்து வர பவர் வந்து இவ்வளோ வாட்ஸ் வந்துட்டு இருக்குங்கிற தகவலுங்க. இது அவுட்புட். ஸோ அவுட்புட் வந்து 2,400-2,500 வாட்ஸ் வந்து ரெகுலராக இப்போ யூசேஜ். ஸோ பெர் மார்னிங் இது வந்து கண்டினியூஸாக இந்த லோடு வந்து டெய்லி கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து டோட்டலாக எத்தனை பேட்டரி செட்டப்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேட்டரி 120 வோல்ட்டு. ஸோ அதனால் 10 பேட்டரி சீரிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடு வந்து ரெகுலராக பெர் ஹவருக்கு வந்து வர லோடுங்க. ஸோ இது வந்து சோலார்லேருந்து வந்துட்டு இருக்கிற வாட்ஸ் கணக்குது. இந்த மாதிரி டீட்டெயில் வரும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கனெக்ஷன் எவ்வளோ யூனிட் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வேணாலும் பார்க்கலாம். ரெண்டாவது இது வந்து உள்ள இருக்கிற யூனிட் செட்டிங். ஸோ எந்த செட்டிங்கில் இப்போ PC மோட்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சோலாருக்கு அப்புறம் பேட்டரியோட 50%, அதுக்கப்புறம் EBக்கு அதுவே ஒரு செகண்டில் அதுவே மாறிடும் உங்களுக்கு. எல்லாமே இந்த டிவைஸ் வச்சு எல்லாமே இதில் டீட்டெயிலாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6YB 3 பேஸுங்க. ஆக்சுவலாக எல்லா இன்வெர்ட்டரும் சிங்கிள் பேஸில் வரும். ஓகே. இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட்ல 3 பேஸ் இன்வெர்ட்டர். இது 3 பேஸ் இன்வெர்ட்டர்.
3 பேஸ் இன்வெர்ட்டருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஷோரூம்குள்ளே போயிட்டு இருக்கிற லோடு ஓகே 6 பேஸில் வந்து 38 அவுட்புட் போயிட்டு இருக்கு. ஓகே ஒய் பேஸில் வந்து 53 ஆம்ஸ் போயிட்டு இருக்கு. பி பேஸில் 46 ஆம்ஸ் போயிட்டு இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஷோரூம் இதில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ ஃபுல்லாகவே இந்த இன்வெர்ட்டர் மூலமாக இந்த இன்வெர்ட்டர் மூலமாக தான் சப்ளை ஆகிட்டு. ஓகே ப்ரோ. ஸோ இதுக்கு நம்ம லைஃப் வாரண்டி கேரண்டி எல்லாமே தரோம்னா? ஸோ 5 இயர்ஸ் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இந்த இன்வெர்ட்டருக்கு. ஓகே ப்ரோ. பேட்டரிக்கு 5 இயர்ஸ் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒன்று பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில். ஸோ நம்ம அந்த இண்டஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம். ஓகே ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஷோரூம் மட்டும் தான். எனக்கு தெரிஞ்சு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2000 லைட் இருக்கு. 2000 லைட் இருக்கு. 2000 லைட் இருக்கு. கிட்டத்தட்ட 150 ஃபேன் இருக்குங்க. 150 ஃபேன். ஆமாம், இது அத்தனையுமே இப்போ சோலார் பவர் ஓடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சோலாரில் ஆஃப் கிரிட் இதில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ஓகே உங்களுக்கு பவர் கட்டுங்கிறது பகல் டைமில் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு நாளைக்கு சடவுனாக இருந்தாலுமே உங்களோட ஷோரூமுக்கு வித்தவுட் ஜென்செட் பவர் இல்லாமல் இது ரன் ஆகிட்டே இருக்கும் பகல் டைம் ஃபுல்லாக. ஓகே. ஸோ நைட் டைம் தேவைன்னா அந்த சோலார் எனர்ஜியில் ரன் ஆகும். ஆமாம், இது ஃபுல்லாகவே ரன் ஆயிருங்க. ஸோ மழை காலத்துலையும் இந்த நைட் டைமுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இபிஓ இல்லை ஜென்செட்டோ டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ பகல் டைம் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது அத்தனையுமே வந்து சோலாரில் ஓடிடும். 25 வருஷத்துக்கு வாரண்டியோடவே வந்துடும். ஓகே. இப்போ மழை காலத்தில் எவ்வளோ ப்ரோ எஃபிஷியன்சி குறையுன்றீங்க? ஸோ மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மோனோபர்க் டெக்னாலஜிங்கிறனால மழை பெய்யறப்ப மட்டும் தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்காது. அன்னைக்கு வந்து இபி பவர்லேருந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ லைட்டாக வெளிச்சம் இருந்தால் கூட பவர் எடுக்கும். ஓரளவு லைட்டாக வெளிச்சம் இருந்தாலும் பவர் எடுக்கும். பட் ஆனால் என்னன்னா 30% 40% அந்த மாதிரி பவர் கொடுத்துரும். ஓகே. ஸோ அது வந்து பேட்டரி பேக்கப்க்கோ இல்லை வந்து லோடு நீங்கள் கம்மி பண்ணி யூஸ் பண்ணும்போது அதுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்க. மற்ற டைமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இபியை டிபெண்ட் பண்ணுற மாதிரி போயிடும். ஓகே. மழை காலத்தில் மட்டும் ஏன்னா மழை வந்து 365 நாள் ஆல்மோஸ்ட் இப்போ இயருக்கே 50 டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுங்க. ஓகே. பேலன்ஸ் இருக்கிற 300 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ணிட்டு போகலாம். ஓகே. சடவுன் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது மெயினாக வந்து கஸ்டமர் வரும்போதே கடை நல்லா பிரகாசமாக அட்ராக்டிவாக, ஏன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபேன் ஓடிட்டே இருந்தால் அந்த கூலிங் ஓரளவுக்காக இருக்கும். இல்லைன்னா உங்களால் இங்கே நிற்க கூட முடியாது. ஏன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடிட்டு இருக்கு, இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு, எல்லாமே சோலாரில் ரன் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக என்ன ஏரியாங்க ப்ரோ? இங்கே எவ்வளோ கிலோவாட் நம்ம போட்டிருக்கோம்? ப்ரோ இது வந்து கோயம்புத்தூர் ப்ரோ. ஸோ எல்என்டி பைபாஸ், கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகிற எல்என்டி பைபாஸ் ஜிகே இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிங்க. ஸோ இங்கே வந்து 100 கிலோவாட் நம்ம போட்டிருக்கோம். 100 கிலோவாட் நம்ம போட்டோம். ஆமாம், 100 கிலோவாட் பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக வந்து இது கெப்பாசிட்டி வந்து 500 யூனிட் பெர் டேங்க. ஓகே ப்ரோ. பட் சாலிடாக வந்து 460 480 கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்ற போது ஸோ இதில் வந்து நிறைய ஹெவியான மிஷினரிஸ் எல்லாமே ரன் ஆகும். அது எல்லாமே இதில் ரன் பண்ண முடியுங்களா ப்ரோ? இது வந்து டேரெக்டாக ஆன் கிரிட்டுங்க. எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆனாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் டேரெக்டாக போயிடும். ஓகே. நீங்கள் லோடு கொடுக்க டேரெக்டாக மெஷினரிக்கு போகும். லோடு பத்தலைன்னா அது வந்து இபிலேருந்து உங்களுக்கு எடுத்துக்கும். ஏன்னா பெர் டேக்கு வேணால் ஒரு நாளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1000 யூனிட் இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நைட்டு பகல் நைட்டுன்னு, ஏன்னா இது வந்து 24 ஹவர்ஸ் ரன் ஆகிற கம்பெனிங்க. ஓகே ப்ரோ. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 480 யூனிட்ஸ் வந்து பெர் டேக்கு வந்து மார்னிங் டைம் உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிரும். ஸோ டே டைம் லோடு வந்து ஈக்குவலாக வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ நைட் டைமுக்கு வந்து உங்களுக்கு இபி பில் வர மாதிரி வரும். ஓகேங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் கட்டிங் மிஷினு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சீட் மெட்டல் இது பண்ணுறாங்கல்ல அந்த ப்ரொஃபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகே ப்ரோ. ரூஃபிங் சீட் இருக்குல்ல அது இது பண்ணுறாங்க. ஓகே. அந்த ப்ரொஃபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க இது. ஓகே. ஸோ அது போக இவங்ககிட்ட நிறைய வாட்டர் ஜெட் மிஷினு, ஸோ லேசர் கட்டிங் மிஷின் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இங்கே வந்து இவ்வளோ ஏரியாவில் நம்ம இந்த சோலார் போட்டிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் முடிக்க எவ்வளோ நாள் ப்ரோ எடுத்துக்கு? ப்ரோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இயர் எண்ட் க்ளோசிங்கில் எடுத்தது. ஓகே. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகிற டைமே வந்து ஒரு வாரம் தான். பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இதுக்கான மெட்டீரியல்ஸ் நிறைய அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ பேனல் ஒரு இடத்துலேருந்து வரும், ஸோ இன்வெர்டர்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து வரும், ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு இடத்துலேருந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நிறைய காம்போனன்ட்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஒன்று பேமெண்ட்டுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ எங்களுக்கு பேமெண்ட் ஒன்ஸ் ஒரே டே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகே. பட் இது இண்டஸ்ட்ரிங்கிறனால ஒவ்வொரு மெட்டீரியல் உள்ள வரதான் அடுத்த பார்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து அதிகமாகும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைம் நம்மளால மூவ் பண்ண முடியாது. ஒரு மெட்டீரியல் உள்ள வர கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆக தான் இங்கே பேமெண்ட்டே ரிலீஸ் ஆகும். ஸோ என்ட்ரி போயிட்டு செக்கிங் போயிட்டு, ஏன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு வகையான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் போய் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியெல்லாம் எடுக்கும்போது சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்குறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது, மெட்டீரியல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, மீட்ரு வாங்குறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் டைம் ஆயிரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரினால நம்ம பண்ணி தருவோம். பண்ணி தரலாம் ப்ரோ, தாராளமாக பண்ணலாம். ஆனால் மினிமம் 3 மாதம் இதுக்கு வந்து வெயிட்டிங் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் கவர்மெண்ட் ப்ராசஸுங்க. ஓகே. இதில் இப்போ இண்டஸ்ட்ரியலுக்கும் நம்ம மானியம்லாம் வாங்கி தரோமா? வீட்டுக்கு மட்டும்தான் மானியம் வருங்க. கமர்ஷியலோ உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு மானியம் கிடையாது. ஸோ அது அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு. ஆமாங்க. என்னன்னா லோன் ப்ரொவைட் நம்ம பண்ணி தரலாம். இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஆன் பேமெண்ட்டு. ஸோ இதே வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணி தரோம். ஸோ அந்த மாதிரி லோன் பண்ணி கொடுத்து கூட நம்ம இது பண்ணிடலாம். 25% மட்டும் டவுன் பேமெண்ட் வரும், 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ரூஃபிங் எல்லாம் தயாரிக்கிறாங்க. ரூஃபிங் சீட்லாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவங்க தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது யாராவது ரூஃபிங் சீட் வந்து டைரக்ட் கம்பெனியில் ரேட்டு கம்மியாக வேணும்னா இவங்களை நீங்கள் டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ரூஃபிங் சீட் தயாரிக்கிறாங்க. ஒரு கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வருதுல்ல,
க்ளோஸ்டு கண்டெய்னர் அதோட ப்ரொஃபைலே இவங்க தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்க நிறைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய இடங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுங்க. தாராளமாக இவ்வளோ வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரோ இது வந்து லேசர் மிஷின், லேசர் கட்டிங் தான். ஸோ பவர் அதிகமாக எடுக்கும். இதுவே உங்களுக்கு சோலாரில் ஓடிடும். ஓகே, இங்கே டோட்டலாக எவ்வளோ மிஷின் ப்ரோ இப்போ சோலாரில் ரன் ஆகிட்டு இருக்கு? ப்ரோ ஆக்சுவலாக வந்து சோலார் பவர் வந்து அப்படியே ஒரு 3-4 மிஷினோட பவரை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும் ப்ரோ. மேலே இருக்கிற பேனல் பவர்லாம் அந்த பக்கம் வருது ப்ரோ இன்வெர்ட்டருக்கு. ஓகே, ஸோ இன்வெர்ட்டர்லேருந்து மெயின் டிபி தான். மெயின் டிபியில் நம்ம சோலார் பவர் வந்து கேபிள் மூலமாக யூஜி கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி அப்ரூவல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயாச்சுங்க. ஸோ இபி சைடு வந்து மீட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஏடி ஆடிட்காக வெயிட்டிங்கு. ஸோ மேபி அவங்க 2 பேர்த்தோட ஆடிட்டும் வந்து நெக்ஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆன ஒரு 15 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரோ காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்? ப்ரோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 460 யூனிட்ஸ் ப்ரோ. நீங்கள் ஜஸ்ட் 460 யூனிட்ஸ் இன்ட்டு 7000 போட்டாலுமே ஆல்மோஸ்ட் பெர் டே உங்களுக்கு 3000-3500 இபி பில் மிச்சமாகும். ஓகே, ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு பல்காக ஒரு 2 lakhs அந்த மாதிரி மிச்சமாகும். 1.5 lakhs பக்கம் சாலிடாக மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஒரு வீடுகாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லைனா இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோலார் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ப்ரோ இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து திருப்பூர், சென்னை வந்து ஆஃபீஸ் இருக்குன்றோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. எல்லா இடத்துக்குமே நம்ம போய் பண்ணி தருவாங்களா? கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரி பண்ணியிருக்கோம், சென்னை பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஸோ எல்லா ஊர்லேயும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க ப்ரோ. ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரெசிடென்ஷியலுக்கும் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 கிலோவாட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம லாங் டிராவல் பண்ணி எடுக்கும்போது 1 கிலோவாட் 2 கிலோவாட் நம்மளால பண்ணுற முடியறதில்ல. மினிமம் 3 கிலோவாட் அண்ட் அபவ் எது வந்தாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இல்லைனா உங்களுடைய கடைகளுக்கு இல்லைனா உங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயே வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காரு. உங்கள் இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவனுக்கு காண்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.